ஓகே, எல்லோரும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம் 2025 வந்து எழுதியிருப்பீங்க. எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் கேட்கப்பட்ட அந்த 25 மேக்ஸ் சைக்காலஜிக்கான ஆன்சருக்கு நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா பார்த்துடலாம். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, 2 கொஷின் வந்து பார்த்தோம்னா அவங்களே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கொஷின்லேயே. ஓகேவா? ஸோ அந்த 2 கொஷினுக்கு வந்து பார்த்தோன்னா கிரேஸ் மார்க் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன கொஷின் அப்படிங்கிறத நான் அந்த டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய கண்டென்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரவு என்ற சொல்லோடைய எதிர்ச்சொல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் தெரியலனாலுமே நம்ம வந்து ஆப்ஷன் எலிமெண்ட் பண்ணி அடிச்சிருக்கலாம். காற்று அப்படிங்கிறது வரதுக்கு இரவுக்கு ஆப்போசிட் வர வாய்ப்பே கிடையாது. மாலை பாருங்களேன், ஸ்பெல்லிங்கே தப்பாக போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாலை நமக்கு வந்து ஆன்சராக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இரவு அப்படிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து பகல் அப்படிங்கிறதா வந்துருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பகல் அப்படிங்கிறதுக்கு மாலை வராது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நகரம் ஏயிலிருந்து நகரம் பி செல்ல வந்து 4 வழித்தடங்கள் இருக்கான். ஓகேவா? ஸோ இப்போ ஏ டு பி போகிறாங்க. அடுத்து வந்து நகரம் பியிலிருந்து சி போகிறதுக்கு 6 ரூட் இருக்குது. ஓகேவா? பி டு சி ரீச் பண்ணுறதுக்கு 6 இருக்குது. இங்கே 4, மொத்தம் 6. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 6 பேருக்குன்னா 24 வரும். 24 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் எப்படி நமக்கு வருது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ ஏ டு பிக்கு போகிறதுக்கு மொத்தம் 4 ரூட் இருக்குங்களா? ஓகே, அப்போ 4 ரூட் போட்டுக்கலாம். 1 2 3 4. பி டு சிக்கு வந்து 6 ரூட் இருக்கா? 1 2 3 4 5 6. இப்போ என்ன பண்ணுறாரு, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு இந்த முதல் ரூட்டை சூஸ் பண்ணுறாரு. அப்போ முதல் ரூட்டை சூஸ் பண்ணி பி வரைக்கும் போய் ரீச் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பிலேருந்து சிக்கு போகணுமா? சிக்கு போகும்போது பார்க்குறாரு அவருக்கு 6 வழி அவர் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணலாம், இங்கேருந்து இங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த ரூட்டை சூஸ் பண்ணாலும் சியை போய் ரீச் பண்ணலாம். இந்த ரூட்டில் போனாலும் போகலாம். இந்த ரூட்டு ஓகேவா? மொத்தம் வந்து 6 விதமான ரூட்டில் போயிட்டு சியை சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சியை வந்து ரீச் பண்ணலாம். ஸோ அப்போ ஒரு ரூட்டில் அவர் போனான்னா 6 விதமாக போய் சியை ரீச் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ 2வது ரூட்டில் போயிட்டு பிஏ ரீச் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு 6 ரூட்டு கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி 3வது 4வது அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இதுக்கும் 4 ரூட் வந்து 6 ரூட் அவருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 4 × 6 போட்டோம்னா 24 அப்படிங்கிறது ஆன்சர். 38வது கொஸ்டின் ரீட் பண்ணலாம். எக்ஸின் 30% என்பது வந்து 150 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? இன்னுனா இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு போட்டாச்சு. அதுக்கப்புறம் 30% கொடுத்துருக்காங்க. 30% அதை எப்படி எழுதலாம்? 30/100 அப்படின்ட்டு நம்ம வந்து எழுத முடியும். ஸோ 80 அதுதான் வந்து ஆன்சர். எவ்வளோனா 150 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு ஜீரோ கேன்சல், எக்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இந்த 3/10 நாங்கள் என்ன பண்ணோம், 10/3 வருமா? ஆல்ரெடி அங்கே ஒரு 150 இருக்குது. 10/3 இந்த 3 வச்சு கேன்சல் பண்ணால் 5 3 5 50 × 10 500. ஸோ அப்போ எக்ஸ் = 500 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே, அடுத்து 49வது கொஸ்டின் பார்க்கலாம். பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்ட்டு 3 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எந்த சில பட்டதாரிகள் அலுவலர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சில பட்டதாரிகள் அலுவலர்கள், இது ஃபுல்லாக பட்டதாரிகள். இது அலுவலர்கள் எதில் மிக்ஸ் ஆகி வராங்கன்னா இந்த பார்ட்டில் மட்டும்தான் வந்து அலுவலர்கள் வந்து மிக்ஸ் ஆகிறாங்க பட்டதாரிகளில். ஓகே, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, அரசு துறைகளில் வேலை செய்பவர்கள் அல்ல. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடாது. ஓகே, அரசு ஊழியர் இந்த பாயிண்ட் எதில் வராங்கன்னா இந்த ஹச் மட்டும்தான் வராங்க. ஓகே, அப்போ இந்த ஹச் வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா மீதி இ மட்டும்தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து 50வது கொஸ்டின் பார்க்கலாம். முற்றுரிமையை பயன்படுத்தி 9k² - 25 வந்து காரணிப்படுத்துக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 9k² இருக்கா? 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாமா? 3² ஆல்ரெடி k² அங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 25 எப்படி எழுதலாம்? 5² எழுதலாமா? ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். 3² k² எப்படி எழுதலாம்னா 3k ஹோல் எழுதலாம். அடுத்து -5². ஓகேவா? இப்போ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? a² - b² இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்னது? a + b a - b. ஸோ அது மாதிரி எழுதலாமா? ஏ என்னது 3k தானே? ஏ அப்போ 3k + b என்னது 5. 3k + 5 அடுத்தது 3k - 5 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்து 51வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் எழுத்துக்களில் வலது புறத்தில் இருந்து 17வது எழுத்தின் வலது புறத்தின் 8வது எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ ரைட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது 17வது எழுத்து எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? இது வரைக்கும் சால்வ் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜே தான் வந்து 17வது எழுத்தாக வரும். ஓகேவா? இதுதான் 17th பிளேஸில் இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த 17வது எழுத்தின் வலது புறத்தில் வந்து 8வது எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 17வது எழுத்து எது? ஜே. இதுலேருந்து வலது புறமா எண்ணும்போது 8வது என்ன வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? அப்போ 8வது பிளேஸ் வந்து 6 தான் இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் வந்து இந்த ஜேவும் சேர்த்து கவுண்ட் பண்ணுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. தெளிவாக கொடுத்துருக்காங்க. 17வது எழுத்தின் அந்த எழுத்தோட வலது புறத்தில் 8வது எழுத்து தான் பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது 6 அப்படிங்கிறது தான். 52வது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம் மற்றும் கட்டுமான பொருள் சரியாக குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பியும் வரலாம், பட் ஆனால் அதை விட சி கொஞ்சம் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ நடுவில் சென்டரில் இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருள் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டர்செக்ட் ஆகும்போது இது இப்போ இதை மரம்னு வச்சுக்கிட்டோம்னா மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இந்த மரத்தில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா இப்போ ஃபுல் மரத்தையும் நம்ம வந்து வெறுமனே கட்டுமானத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ மரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து பேப்பர் செய்யலாம், இல்லைனா வந்து பார்த்தோம்னா தீக்குச்சி செய்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய விதமாக பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பியும் பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா கம்பி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, கொஞ்சமாக யூஸ் பண்ணோம், மற்ற பர்பஸ்க்கும் அதை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ பிஏ கம்பேர் பண்ணும்போது சி கொஞ்சம் இன்னுமே ஆப்டாக லாஜிக்காகவும் இருக்குது. ஸோ இப்படி பார்த்தோம்னா சி வர்றதுக்கான சான்ஸ் எதுனா இருக்குது, பி வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. எப்படின்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கொஸ்டின் ரீட் பண்ணோம்னா கம்பி மரம் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஆனால் இது ரெண்டும் காமனாக எதுக்குள்ளே அடங்கும்னு சொல்லி பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமான பொருட்களுக்குள்ளே பார்த்தோம்னா கம்பியும் யூஸ் பண்ணுவோம், மரமும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஆப்ஷனும் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ பியும் வர மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. பட் ஆனால் அக்யூரேட்டாக லாஜிக் வைஸ் நம்ம கரெக்டாக நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சி தான் ஆன்சராக வர வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இல்லைங்க, நான் கொடுத்துருக்க இந்த 3 வேர்டை மட்டும் வச்சு சிம்பிளாக யோசிங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியும் வரலாம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக அவங்க எந்த கீ கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்தது 53வது கொஸ்டின் பார்க்கலாம். சிறுவர்கள் வந்து வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அதுக்கான லைன் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஓகே, இப்போ சிறுவர்கள் வரிசையில் கோபி வந்து இடம் இருந்து 7வது இடத்துல இருக்கான். ஓகேவா? அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிகிட்டே போகும்போது வந்து பார்த்தோம்னா கோபி வந்து பார்த்தீங்கன்னா 7th பிளேஸில் இருக்கான். ஓகே, வெங்கட் வந்து வலதுலேருந்து பார்க்கும்போதுனா 12வது இடத்துல உட்காந்துருக்கான். ரைட் சைட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது வெங்கட் எங்கே உட்காந்துருக்கான்னா 12வது இடத்துல உட்காந்துருக்கான். வெங்கட்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 11 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இந்த கேப்பில். ஓகே, அடுத்து பார்ப்போம். அவர்கள் தங்களது இடங்களை வந்து மாற்றிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட்டை தூக்கி இங்கே போட்டுடணும், கோபியை தூக்கி இங்கே போட்டுடணும். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பண்ணணும். அவர்கள் இடங்கள் வந்து மாற்றிக்கொண்டால் கோபி வந்து இடம் இருந்து 22வது இடத்துக்கு வருவாங்க. லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கிட்டே வராங்க. லெஃப்ட் சைடு 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டே வந்து கோபியோட பிளேஸ் வந்து 22ன்னு இருக்குது. ஸோ அடுத்து மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்காங்க கேட்குறாங்க. அப்போ கோபிக்கு லெஃப்ட் சைட்லேருந்து கோபி வரைக்கும் 22 பேர் இருக்காங்க தெரிஞ்சு போச்சு. இந்த கேப்பில் வந்து 11 பேர் இருப்பாங்களா? ஸோ ரெண்டுத்தையும் கூட்டணும்னா மொத்தம் 33 பேர். ஓகே, அப்போ 33 அப்படிங்கிறதா வந்து ஆன்சர். அடுத்து வந்து 54வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து விடுபட்ட எண்ணை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஓகேவா? ஒரு சிலர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தோம்னா கட் ஆஃப் வந்து முடிவு பண்ணக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு நம்மளால சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ எல்லாருமே கரெக்டாக போடக்கூடிய கொஸ்டினை நம்மளும் சரியாக போட்டுருணும். அது இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்களா, டிஃபிகல்ட்டாக எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாத கொஸ்டின் இருக்குல்ல, இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கட் ஆஃபில் வந்து மேலே வருவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 நம்பரையும் வந்து பார்த்தோம்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 27ல் 17 போயிடுச்சுன்னா 21ல் 17 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 4 வருமா? அதேமாதிரி இது 2ஐயும் கூட்டணும்னா 5 7ஐயும் கூட்டணும்னா 12 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ரைட் சைடில் இருக்கிற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 6 2 12ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஆன்சர் 2த்தையும் பெருக்கணும். 4 6 வந்து பார்த்தீங்கன்னா 24. ஓகேவா? இப்போ அடுத்து சால்வ் பண்ணலாம். 28ல் 25 போயிடுச்சுன்னா 3 வரும். அதேமாதிரி அடுத்து இது 2ஐயும் கூட்டணுமா, 13 7ஐயும் கூட்டினோம்னா 20 வரும். செகண்டாக கிடைக்கக்கூடிய 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 10 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது 2ஐயும் வந்து பெருக்கணும். 10 30 அப்படின்ட்டு வருதா? ஸோ அப்போ அடுத்து இது சால்வ் பண்ணலாமா? 16லேருந்து 10 போச்சுன்னா 6, 2ஐயும் 8ஐயும் கூட்டினோம்னா 10. ரெண்டாவதாக கிடைக்கக்கூடிய நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணால் 5 வரும். ஸோ 5 6 30. ஸோ 30 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 55வது கொஸ்டின் ரீட் பண்ணலாம். கொஸ்டின் பார்க்கலாம். கால்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செலவிடப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கால்ஃப் வந்து 36 டிகிரி இருக்குது, ஹாக்கி வந்து 63 டிகிரி இருக்குது. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 27 டிகிரி வருது. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து அந்த 27 டிகிரி என்ன தான் கேட்டிருக்காங்க. கூடுதலாக இருக்குது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. நமக்கான டிகிரியில் வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம பர்சன்டேஜாக பார்த்து எவ்வளோ வருதுன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும், ஹோல் வேல்யூ, அதாவது ஒரிஜினல் வேல்யூ எதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம், அதாவது அசல், அதுதான் நம்ம கீழே போடணும். ஓகேவா? கால்ஃப் வச்சு தான் நம்ம ஹாக்கி வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ கால்ஃபோட வேல்யூ தான் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ அதை நம்ம கீழே போட்டுக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அதுதான் மேலே போகணும். இப்போ 27 டிகிரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுதான் நம்ம கேட்குறாங்க, அதுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 27 அப்படிங்கிறது மேலே போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் தான் நம்ம கேட்குறாங்க, அதனால் இன்ட்டு வந்து 100 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இது சிம்பிளி பண்ண ஆன்சர் 9 3 27, 12 3 36, 3 9, 4 12, 1 4, 25 4 100, 3 25 75%.
அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்து 56வது கொஸ்டின் பார்க்கலாம். தொடரில் உள்ள மரபு பிழையை நீக்கி எழுதுன்னு கேட்குறாங்க. சேவல் கொக்கரிக்கும் சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் சேவல் வந்து கொக்கரிக்காது, சேவல் வந்து கூவும், கோழி தான் வந்து கொக்கரிக்கும். அப்போ சேவல் கூவும் அப்படிங்கிறது தான் வந்து ஆன்சர். 7வது கொஸ்டின் பார்க்கலாம். உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்காக செய்யப்பட்ட மொத்த செலவு மற்றும் போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செய்யப்பட்ட மொத்த செலவுகளின் விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்கட்டமைப்பும் போக்குவரத்தும் கேட்டிருக்காங்க. இதுக்கான மொத்த செலவுனா ரெண்டுத்தையும் கூட்டிக்கணுமா? கூட்டிட்டு எவ்வளோ வரும்? 20 12.5னா 32.5 வரும். அப்புறம் வேறு என்ன ரேஷியோனா போக்குவரத்து மற்றும் வந்து வரிகள் இது ரெண்டையும் கூட்டோம்னா 22.5 வரும். ஸோ இது ரெண்டுக்குமான ரேஷியோ கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து அந்த பாயிண்ட்டை கேன்சல் பண்ணணும். ஓகே, ரெண்டு பக்கம் ஒரு டிஜிட் தள்ளி தான் புள்ளி இருக்குது. ஸோ 10ஆல் பெருக்கிக்குவோம். 10ஆல் பெருக்கினா ரெண்டு பக்கம் பாயிண்ட்டு கேன்சல் ஆகிடும். 325 ரேஷியோ 225 அப்படிங்கிறதா கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் காமனான டேபிள் தான் நம்ம டிவைட் பண்ணுமா? ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 5 20, இது 2 5 25, அடுத்து வந்து 6 5 30, 5 25 வரும். ஸோ இதை திரும்பவும் நம்ம 5 டேபிள் கேன்சல் பண்ணால் 9 5 45, 13 5 65. ஓகே, இதுக்கு மேலே வந்து காமனாக ஒரே டேபிளால் சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ 13:9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் ஆனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13:11 கொடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து தப்பான ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ யாரும் இந்த கொஸ்டின் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு கூற்று விவாதம் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று ரீட் பண்ணுவோம். இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்கள் காரணம் அப்படிங்கிறாங்க. ஓகே, நீங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அமைதியின்மையாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம இதுக்கு ஆம்னு பதில் சொல்லலாம், இல்லைனா நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஆம்னு சொன்னால் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, ஆம் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரில. நம்மளால அந்த மாதிரி டேரெக்டாக சொல்ல முடியாது கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லைன்ட்டு. ஸோ இதுவும் அந்த அளவுக்கு ஆப்டாக இல்லை. அடுத்து ஒருவேளை கல்வி நிறுவனங்கள் காரணம் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து ஒழுக்க பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் நம்மளால் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் பண்ணுறது நம்ம ரீசெண்டாக நிறைய வாட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளால் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ ரெண்டுமே ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஆப்ஷன் டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வாதம் 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வலுவானதில்லை அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். பட் ஆனால் அஃபிஷியலாக கீ வரும்போது நமக்கு இது வந்து கன்ஃபார்மாக தெரியும். இந்த கொஷினும் வென் டயக்ராம் சொன்னோம்ல, அந்த 2 கொஷினும் இப்போதைக்கு வந்து டவுட்டில் தான் இருக்குது. அது கீ வரப்போ தான் நம்ம கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அதை தவிர்த்து மீது எல்லா கொஷினும் நம்ம கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்க்கலாம். 59வது கொஷின். எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரையலாம். இதான் எக்ஸ் ஆக்சிஸாக கிராஃபில் நம்ம வரைஞ்சிருப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒயின்னு போட்டிருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் அச்சுக்கு இணையாகவும் இருக்கணும், நேர்கோடாகவும் இருக்கணும். ஓகே, அப்போ இப்படி தான் வரைய முடியும் 2 கோடு. இப்போ 2 கோடுக்கு நடுவில் ஏதாவது ஆங்கிள் உருவாகுதா? எந்த ஆங்கிளுமே உருவாகல. அப்போ 0 டிகிரி அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா? இப்போ 90 டிகிரி எப்போ கிடைக்கும்? எக்ஸ் ஆக்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே குறுக்க வெட்டும்போது வந்து 90 டிகிரி உருவாகுமா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனும் கிடையாது. 45னா எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இப்படி 45 டிகிரியில் போச்சுன்னா இது நம்ம 45 டிகிரி வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் மேலே 90 டிகிரிக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருந்தோம்னா 60 டிகிரின்னு சொல்லலாம். அதுவும் கிடையாது. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக போகும்போது நடுவில் எந்த விதமான ஆங்கிளும் கிரியேட் ஆகாது. ஸோ 0 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். 60வது கொஸ்டின் பார்க்கலாம். கார், பெட்ரோல். ஓகேவா? இப்போ இதுக்கு இருக்க ரிலேஷன் மாதிரி வந்து தொலைக்காட்சிக்கு என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரிலேஷன் சொல்லி தெளிவாக பார்த்துக்கணும். கார் வந்து பெட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கார் வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட் ஆகிறதுக்கு, அதாவது இயங்குறதுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் தான் தேவை. ஓகேவா? அப்போ அதேமாரி தொலைக்காட்சி இயங்கணும்னா என்ன தேவை? மின்சாரம் தான் தேவை. ஓகே, மின்சாரம் அப்படிங்கிறது ஆன்சர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆண்டனா அப்படிங்கிறது தப்பு. எப்படின்னா ஃபஸ்ட்டு தொலைக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகணும். ஆன் ஆகி அது ஓடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை? கரண்ட்டு தேவை. அப்படி ஆன் ஆனதுக்கு அப்புறம் அதில் மூவியோ ஏதோ நம்ம பார்க்குறதுக்கு நமக்கு வந்து சிக்னல் தேவை. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். கரெக்டாக சிக்னல் யூஸ் ஆகிறதுக்கு. ஆனால் இங்கே என்ன தேவைன்னா முதல்ல தொலைக்காட்சி ஆன் ஆகிறதுக்கு என்ன தேவை? மின்சாரம் தான் தேவை. அப்போ பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் அப்படிங்கிறது ஆன்சர். ஏன்னா கார் வந்து பார்த்தீங்கன்னா ஓடணும்னா முதல்ல பெட்ரோல் தேவை. அந்த மாதிரி நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது மின்சாரம் அப்படிங்கிறது ஆன்சர். கொஸ்டின் பார்க்கலாம். நன்றி அறிதல் பொறை உடைமை இன்சொல்லோடு ஆசார கோவை. இதில் நன்றி அறிதல் அப்படிங்கிறதோட பொருள் கேட்குறாங்க. நன்றி அறிதல் தான், அது பிற செய்த உதவி வந்து மறக்காமல் இருக்கிறது தான். ஓகேவா? 2வது கொஸ்டின் பார்க்கலாம். அனைத்து துறைகளையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பணியாளர்கள் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு துறையிலும் இருக்கவங்களுடைய கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இவங்க எல்லாரையும் நம்ம வந்து கூட்டணும்னா மொத்த பணியாளர்கள் கிடைக்கும். மொத்தமாக கூட்டணும்னா 3310 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 63வது கொஸ்டின் பார்க்கலாம். ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களில் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கேக்கும் விக்கும் நடுவில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் வந்து 10 லெட்டர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி ரெட்டப்படையில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படின்ட்டு எந்த நம்பரும் வந்து சென்டராக பிரிக்க முடியாது. இந்த பக்கம் 5 பிரிக்கலாம், இந்த பக்கம் 5 பேர் பிரிக்கலாம். நடுவில் எக்ஸாக்டாக வந்து எந்த நம்பரும் இருக்காது. ஸோ எந்த எழுத்தும் கிடையாது. ஓகே, இதே ஒத்தப்படையில் வந்துருந்துச்சுன்னா இப்போ 9 லெட்டர் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 பிரிச்சு நடுவில் 1 வந்து வச்சு ஆன்சர் போட்டுக்கலாம்.
64வது கொஸ்டின் பார்க்கலாம். மெய்யுணர்வு ஆங்கிலத்தில் எழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து நாலேஜ் போட்டிருப்பீங்க. ஆனால் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து வராது. ஏன்னா மெய் உணர்வுன்னு கேட்டிருக்காங்க. மெய்னா வந்து உண்மை அப்படின்னு அர்த்தம். க்ளோஸ் டு ரியாலிட்டி, அதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது தான். ஸோ இப்போ ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்களே. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆன்சராக வரும். மெய் உணர்வு அப்படிங்கிறதுக்கு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 65வது கொஸ்டின் பார்க்கலாம். விடுபட்ட எண்ணையும் கண்டறிக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 15லேருந்து 31 வந்திருக்கா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31லேருந்து 63 வந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த 72 நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுல்ல. ஸோ இதை வச்சு நம்மளால் இதோடைய கீ என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். 15லேருந்து 31 எப்படி வந்திருக்கும்? 15 கூட 2 பெருக்கிட்டு ப்ளஸ் 1 பண்ணால் 31 வந்திருக்குமா? ஸோ அடுத்து வந்து 31ல் அதே மாதிரி 31 கூட 2 பெருக்குன்னா 62 ப்ளஸ் 1 பண்ணோன்னா 63. அப்போ இதுவும் வந்துச்சா? ஸோ அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கும். ஸோ அப்போ 127 × 2 பண்ணால் என்ன வரும்? 254 வருமா? ப்ளஸ் 1 பண்ணியிருந்தால் 255 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? அப்போ இந்த 72 அப்படிங்கிறது வந்து சம்மந்தமே இல்லாமல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்னென்னா அங்கே வந்து 7 அப்படிங்கிறது மட்டும்தான் வந்திருக்கணும். ஏன்னா 7 கூட 2 பெருக்கிட்டு 1 கூட்டினோம்னா கரெக்டாக 15 வருது பார்த்தீங்களா? ஸோ அப்போ 72 வரக்கூடாது. இந்த இடத்துல வந்து 7 அப்படிங்கிறதா வந்து வந்திருக்கணும். மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கொஷின்லேயே. அடுத்து வந்து 66வது கொஸ்டின் பார்க்கலாம். 72 அடுக்கு குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்துன்னா இங்கே கீழே இருக்க 4 ஆப்ஷன் எதை சிம்பிளிஃபை பண்ணால் 72 வரும்னு பார்க்கணும். 7 49 இது வர வாய்ப்பு இல்லை. 2⁷ வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இதுவும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இது போட்டு பார்ப்போமா. 2 கீபோர்டு வேல்யூ வந்துன்னா 8, அதேமாதிரி 3 ஸ்கொயரோட வேல்யூ வந்துன்னா 9. அப்போ 8 9 72 அப்படிங்கிறது வந்துச்சு. இப்போ இதான் வந்து ஆன்சர். 67வது கொஸ்டின் பார்ப்போம். இதுவுமே வந்து நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருந்திருக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னு. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கூகுளெலாம் சர்ச் பண்ணி ஓரளவுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருப்பதால் அது வந்து வெண்மையாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஏன்னா பாலில் வந்து கெசின் ப்ரோட்டீன் அப்படின்னு ஒரு ஒரு எலமெண்ட் இருக்குது. அந்த எலமெண்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் இருக்குது. ஓகேவா? இந்த கால்சியம் தான் வந்து பார்த்தோம்னா அது மேலே படுற லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து பார்த்தோம்னா பால் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தெரியுது. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து பார்ப்போம். அரிசியும் வெண்மையாக தான் இருக்குது, வெண்மையானது, எனவே அந்த அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அப்படின்னு பார்த்தோம்னா அரிசியோட நேச்சுரல் கலரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான். ஓகேவா? இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மேலே இருக்க அந்த அவுட்டர் லேயர் ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட்டாக மாறுது. ஓகேவா? அப்படியே அந்த அவுட்டர் லேயரை ரிமூவ் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா அதில் இருக்க மெஜாரிட்டி ஆஃப் த கால்சியம் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து வந்து ரிமூவ் ஆகிடும் அப்படின்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வெண்மையாக இருக்குன்னா அப்போ அதோட அவுட்டர் லேயர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அது ஒயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து கால்சியம் அப்படிங்கிறது காரணம் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகே, அடுத்த 68வது கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டினில் மேக்ஸிமம் என்ன டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பெருசாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து லைனாக பொறுமையாக ரீட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டேரெக்டாக கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். குளித்தல் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கடகடன் ரீட் பண்ணிட்டு வந்தால் இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா லாஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை வந்து பார்த்தீங்கன்னா குளிர வைத்தல் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அதன் பொருளாகும். ஓகேவா? அப்போ குளிர வைத்தல் அப்படிங்கிறது இதுக்கு நம்ம ஆன்சர். ஓகே, அடுத்து 69வது கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு சங்கேத மொழியில் ஃபேக்ட் என்பதை வந்து IDFW என எழுதப்பட்டால் ஸ்வான் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன ரிலேஷன் இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமா? FACT அது எப்படி எழுதுறாங்கன்னா IDFWன்னு எழுதுறாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது? ஐ இருக்கா? எஃப்க்கு அப்புறம் எப்படி ஐ வந்துச்சுன்னு பார்க்கலாம். எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது? GHI. ஓகேவா? 2 விட்டுட்டு 3ஆவதாக வேர்டு வர எழுதியிருக்காங்க. அடுத்து ஏக்கு அப்புறம் டி எப்படி வரும்? ஏக்கு அப்புறம் BC அப்புறம் D 2 வேர்டை விட்டுட்டு 3ஆவதாக வர வேர்டு எழுதியிருக்காங்க. அப்போது சிக்கு அப்புறம் DEF அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அடுத்து டிக்கு அப்புறம் TUVW. ஓகேவா? அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 2 வேர்டை விட்டுட்டு 3ஆவதாக வர வேர்டை வந்து எழுதணும். ஓகே, அப்போ இதுக்கு என்னென்னு பார்க்கலாம். SWA என்ன? எஸ் வச்சு எஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? எஸ்க்கு அப்புறம் TUV வருமா? அடுத்து டபிள்யூக்கு அப்புறம் XYZ. ஏ விட்டுட்டு ஏக்கு அப்புறம் BCD போடணுமா? அடுத்து என்னுக்கு அப்புறம் LMN OPQ வருமா? அப்போ VZDQ அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 70th கொஸ்டின். மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 42.195 கிலோமீட்டர் ஆகும். இந்த தொலைவினை வந்து மீட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டரா? அப்போ 1000 மீட்டர் அப்படிங்கிறது தான் 1 கிலோமீட்டருக்கு சமமாக இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ 42.195 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்னா இன்ட்டு 1000 பெருக்கணும்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? பெருக்கும்போது நான் இந்த 3 டிஜிட்டும் கேன்சல் ஆகி கம்ப்ளீட் நம்பராக வந்து கிடச்சிரும். 42.195 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சைக்காலஜி 25 கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதில் அந்த வென் டயக்ராம் சம் ப்ளஸ் வந்து அந்த கூற்று விவாதம் சம் இந்த சம்முக்கு மட்டும்தான் எக்ஸாக்டாக ஆன்சர் நம்ம பார்க்கல. இது நம்ம கீ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்.
மற்ற எல்லாத்துக்கும் நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 25க்கு எல்லாரும் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.